அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஷமாயிலு திர்மிதி பாடத்துடைய 26வது தொடரிலே இன்று இருக்கிறோம். இன்றைய பாடம் பாபு மா ஜாஅ ஃபீ தஅத்துரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தர் நறுமணம் எவ்வாறு இருந்தது, எப்படி அத்தர் பூசினார்கள் என்ற விடயத்தை தான் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வந்து இதற்கு கீழால 7 ரிவாயத்துகளை ஹதீஸ்களை கொண்டு வராங்க. அதில் முதலாவது ரிவாயத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கானலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுக்கத்துன் யததய்யபு மின்ஹா. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அத்தர் குப்பி இருந்தது, அதன் மூலமாக நபி அவர்கள் நறுமணத்தை பூசிக்கொள்வார்கள் என்று ரிவாயத் செய்கிறாங்க. அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் சுமாமத் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுறாங்க, கான அனஸ் இப்னு மாலிக் லா யருது தய்யிப. ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தரை வாசனை திரவியத்தை மறுக்க மாட்டார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு ஏதாவது வாசனை திரவியம் கொடுக்கப்பட்டால் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள், அதை எடுத்து அவர்கள் பூசிக்கொள்வார்கள். அந்த நேரத்தில் வகால அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யருது தய்யிப. நிச்சயமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசனை திரவியத்தை மறுக்காதவர்களாக இருந்தார்கள் என்று சொல்வாங்க. எப்பயுமே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசனை திரவியத்தை நுகரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதே போல யாராவது அத்தரை கொடுத்தால் அந்த அத்தரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என மறுக்க மாட்டார்கள், அந்த அத்தரை எடுத்து பூசிக்கொள்வார்கள். அருமையானவர்களே, இந்த அத்தர் இருக்கிறதே, நறுமணம் இருக்கிறதே, தற்கால சைக்காலஜி என்ன சொல்கிறது என்றால், இந்த அத்தர் பூசக்கூடிய வாசனை திரவியங்கள் பூசக்கூடிய பழக்கம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவரிடத்திலே போதை பழக்கம் இருக்காது என்று கூறுகிறார்கள். யாரிடத்திலே அத்தர் பூசுற பழக்கம் இல்லையோ அவரிடத்திலே அவசரமாக போதை பழக்கம் உண்டாகும் என்று கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த அத்தருடைய நறுமணத்தை யாராவது நுகர்ந்து அதற்கே பழக்கப்பட்டு விட்டால் இந்த போதை வஸ்துக்களை அவர் நுகரும் பொழுது அதை அவர் வெறுப்பார். ஆகவே இந்த அத்தரை, இந்த நறுமணத்தை யார் நுகராமல் இருக்கிறாரோ அவர் அந்த போதை வஸ்துக்களை பாவிக்கும் பொழுது அவர் அவசரமாக அதிலே அடிக்ஷன் ஆகிவிடுவார் என்பதாக தற்கால மனநல மருத்துவர்கள் உட்பட சைக்காலஜி இதை பற்றி தெளிவாக கூறுகிறது. ஆகவே இந்த அத்தர் பூசுவது என்பது, நறுமணம் பூசுவது என்பது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு. எனவே இந்த அத்தர் பூசக்கூடிய பழக்கத்தை, வாசனை திரவியங்கள் பூசக்கூடிய பழக்கத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றிய கூலியையும் கொடுப்பான். இப்படியாப்பட்ட போதை வஸ்துக்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். 1400 வருடங்களுக்கு முன்னால ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய, செய்து காட்டிய பல விடயங்கள் இன்று சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த போதை பழக்கத்தை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம் உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸலாசுன் லா துரத்து. 3 விடயங்கள் மறுக்கப்பட மாட்டாது என்று கூறுவார்கள். யாராவது 3 விடயத்தை கொடுத்தால் அதை மறுக்காமல் எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது அல் வசாஇது, தலையணை பிலோ. யாராவது பிலோவை கொடுத்தால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல வத்துஹுனு, துஹுன் என்ற வார்த்தைக்கு யானி அத்தீப், அத்தர், வாசனை திரவியம் என்பதாகவும் சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் அந்த வாசனை திரவியமும் லிக்விட் போலத்தான் இருக்கும், எண்ணெயை போன்று தான் இருக்கும். அதனால தான் அந்த வார்த்தைக்கு பதிலாக எண்ணெய் என்று பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வத்துஹுன் இந்த வாசனை திரவியம். மூன்றாவது வல்லபனு, பால். ஆகவே தலையணை, வாசனை திரவியம், பால். இந்த 3 வஸ்துக்கள் யாராவது கொடுத்தால் அதை மறுக்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாலை கொடுத்தால் அதை மறுக்காமல் நாங்கள் எடுத்து குடிக்க வேண்டும். அருமையானவர்களே, இது நபி அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக இருந்தது. அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீபுர் ரிஜால், ஆண்களுடைய வாசனை திரவியம் என்பது மா வஹர ரீஹுஹு, எதனுடைய வாடை வெளியாகுமோ, வஹஃபிய லௌனுஹு, இதே போல அந்த வாசனை திரவியத்துடைய நிறம் மறைந்திருக்குமோ இதுதான் என்று கூறினார்கள். ஆண்கள் வாசனை திரவியம் பூசுவதாக இருந்தால் அது வெளியில மனம் அடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதே போல அதனுடைய நிறம் இல்லாமல் இருக்க வேண்டும். வாசனை வெளியே தெரிய வேண்டும், நிறம் தெரியாமல் இருக்க வேண்டும். இப்படியாப்பட்ட வாசனை திரவியத்தை தான் ஆண்களுக்கு பூசும்படி நபி அவர்கள் சொன்னார்கள். இதே போல வத்தீபுன் நிசா, பெண்கள்
பெண்கள் வாசனை திரவியத்தை பூசுவதாக இருந்தால் எப்படி பூச வேண்டும், அதுவும் நபி அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கிறது. மா வஹர லௌனுஹு, பெண்கள் பூசக்கூடிய வாசனை திரவியத்துடைய நிறம் வெளியாக இருக்கும், அதாவது வெளியில அதனுடைய நிறம் விளங்கும். ஆனால் வஹஃபிய ரீஹுஹு, அந்த வாசனை திரவியத்துடைய வாடை மறைந்திருக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஏன் பெண்கள் வாசனை திரவியம் அதனுடைய வாடை வெளியே தெரியும் அளவுக்கு பூசக்கூடாது என்று சொன்னால் ஹதீஸ்ல எச்சரிக்கை வந்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால் ஒரு பெண் வாசனை திரவியம் பெர்ஃப்யூம் அடித்துவிட்டு அவள் வெளியே செல்லும் பொழுதே அந்த வாசனை திரவியத்தை எந்த ஆண்கள் எல்லாம் நுகர்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே இந்த பெண்ணை பற்றிய ஒரு கெட்டெண்ணம் எழும், கடைசியாக விபச்சாரத்துக்கு ஒரு தூண்டுதலாக அமையும் என்பதாக எச்சரிக்கைகள் வந்திருக்கிறது. மார்க்க அறிஞர்கள் இந்த பெண்கள் பூசக்கூடிய வாசனை திரவியத்துடைய விடயத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், தன்னுடைய கணவன்மார்களுக்கு முன்னால் தாராளமாக பெண்கள் பெர்ஃப்யூம், அதாவது வெளியிலே வாடையை ஏற்படுத்தக்கூடிய அந்த பெர்ஃப்யூமை பாவிக்க முடியும். ஆனால் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் இதை பாவிப்பது ஹராம் என்று கூறுகிறார்கள். ஏன்? அந்த வாடையுடன் அந்த பெண் அந்த ஆண்களை கிராஸ் ஆகி அந்த தாண்டி செல்லும் பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே இந்த பெண்ணை பற்றிய ஒரு விதமான கெட்ட எண்ணங்கள் ஏற்படும். ஆகவே இதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு சோதனைகள், ஃபித்னாக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அந்நிய ஆண்களுக்கு முன்னால் இப்படியாப்பட்ட பெர்ஃப்யூமை பூசுவதற்கு அனுமதி கிடையாது. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். மா வஹர லௌனுஹு வ ஹஃபிய ரீஹுஹு, அதனுடைய நிறம் வெளியே தெரிய வேண்டும், ஆனால் அதனுடைய வாடை மறைந்திருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். ஆகவே இந்த சுன்னாவை பின்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் அபு உஸ்மான் அன்-நஹ்தி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உஅதிய அஹதுக்கும் அர்-ரைஹான ஃபலா யர்துஹு, உங்களில் ஒருவருக்கு வாசனை திரவியம் கொடுக்கப்பட்டால் ஃபலா யர்துஹு, அதை மறுக்க வேண்டாம். ஃபஇன்னஹு ஹரஜ மினல் ஜன்னah, ஏன் அது சுவர்க்கத்திலிருந்து வந்த பொருள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த வாசனை திரவியங்களை நாங்கள் பூசுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலாவது இந்த வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கணவன் மனைவிடத்திலே செல்லும் பொழுதும் இந்த வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ள வேண்டும். மனைவி கணவனிடத்திலே செல்லும் பொழுதும் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ள வேண்டும். வாசனை திரவியங்களை உபயோகிக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான அலாதியான அன்பு ஏற்படுகிறது. அருமையானவர்களே, வாசனை திரவியங்களின் மூலமாக பலவிதமான பலன்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று தான் எங்களுடைய மைண்ட் செட் ரிலாக்ஸ் ஆகும். இதே போல கான்சென்ட்ரேட், மன ஓர்மை ஏற்படும். இதே போல டென்ஷன் என்பது ஏற்படாது. இப்படியாப்பட்ட பல விடயங்கள் இந்த வாசனை திரவியங்களை பூசுவதினால் ஏற்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மற்றவர்களும் எங்களை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். ஏனென்று சொன்னால், யாராவது ஒருவர் இன்னொருவருடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உடம்பிலிருந்து துர்நாற்றம் ஏற்பட்டால் அவர் அந்த மனிதரை வெறுக்க ஆரம்பிப்பார். இதே நல்ல மனமான வாசனை திரவியங்களை பூசும் பொழுது அவர் அவருடன் பேச ஆரம்பிப்பார், பழக ஆரம்பிப்பார், அவரை விரும்ப ஆரம்பிப்பார். அருமையானவர்களே, ஆகவே சகோதரத்துவம் என்பது அந்த இருவருக்கு மத்தியிலே ஏற்படும். மக்கள் அனைவரும் இந்த மனிதரை விரும்ப ஆரம்பிப்பார்கள். இது பிராக்டிக்கலாக இந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விடயம், நாங்கள் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு சுன்னத். இந்த சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வோம். ஆகவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை அணுவணுவாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.